எல்லா குற்றவாளிகளும் கொடூரமான குற்றங்கள் செய்த அனைவரும் தங்களுடைய இதிலே சொல்றது வாக்குமூலத்திலே சொல்வது நாங்கள் நல்லா தண்ணி போட்டு வந்தோம். இவ்வளவு பெரிய பொழுது உன்னால எப்படா செய்ய முடியுது என்று கேட்டா தண்ணி போட்டு வந்தோம். அப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப it gives them a lot of happiness. But after some years only they realize they've lost a great asset of education. லேபிள் இருந்தா நீ குடிக்காரன், நீ ஒரு அடிக்ட் ஒரு லேபிள் கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படும். இந்த ஃபேமிலி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்க இதுல இருந்து வெளியே. நான் போதை பொருள் வச்சிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல நீங்க வேற எங்கேயாவது ஹோர்டிங் வைக்க முடியுமா? இங்க கஞ்சா கிடைக்கும், நீங்க இந்த அருமையான கஞ்சா இது ஓபிஎம், இது நல்லா இருக்கும், இது நம்ம குவாலிட்டியான தரமான ஓபிஎம் அட்வர்டைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா சினிமால எல்லாமே பண்ண முடியும். முதல்ல எங்கேயாவது தான் இந்த போதைக்கு அடிமையானவர்களை பார்க்க முடியும். இன்றைக்கி பக்கத்து வீடு அந்த டெனன்ஸு அவங்க வீட்லேயும் இது போன்ற நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்குறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட அது இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்க அந்த பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு தொட்டிக்குமோன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஃபெமினிசம்ல நிறைய இருக்கு, நான் படிக்கலாம், அது ஃபெமினிசம். நான் பேசுகிறேன், இது ஃபெமினிசம், இது ஓகே. நான் ஏன் குடிக்கணும், அது ஃபெமினிசமே கிடையாது. இப்போ ஒரு பையன் குடிச்சா தப்புனா பொண்ணு குடிச்சா கூட தப்பு, அது என்ன ரைட்டுன்னா சொல்லவே முடியாது. நான் அபோவ் 18, ஆனால் மூவிஸில் அப்போ தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு போல்டாக இருக்கணும்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா குடிக்கணும் தான் சொல்கிறாங்க. நண்பர்களே, ஒரு மாணவன் நன்றாக படிக்கிறான், நல்ல வேலை கிடைக்குது, வீடு கட்டுறான், பெற்றோர்கள் நல்ல முறையில் கவனிச்சு கொள்றான், சமூகத்துல ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் அந்த மாணவன் ஒரு கைதியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு குழந்தை வீட்டிலிருந்து பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார், பள்ளியை விட்டு வீட்டுக்கு வருகிறார், ஆனா வீடு சேரல. அடுத்த நாள் அந்த குழந்தை ஒரு புதர் ஓரமாக சிதைக்கப்பட்ட நிலையில் கிடக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண், ஒரு ஆண் வெளிநாட்டில் சென்று பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க. ஒரு வயது அதற்கான திருமணத்துக்கான வயது வந்த உடனே அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வைக்க விரும்புறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. ஆனால் அந்த பெண்ணும் அல்லது அந்த ஆணும் திருமணம் செய்ய மறுக்கிறாங்க, காரணம் புரியாம தவிக்கிறாங்க. அதனால ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனை வருது, அதுக்கு அந்த காரணம் புரியல. அது போன்ற ஆபாசங்கள், உடை, இன்னைக்கு திரைப்படத்தை பார்த்து நிறைய விஷயங்களை இன்புட்டாக வாங்கி கொண்டு இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில உடை எனது உரிமை என்று பேசக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதுல இருந்து விடுபடுறதுக்கான பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் உறவு, இன்னைக்கு ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும், இப்படியான ஒரு சீர்கெட்ட ஒரு கலாச்சார முறைகள் இன்னைக்கு வளர்ந்து வரதை பார்க்கணும். அதற்கான காரணம் அது எந்த ஒரு புள்ளியில இருந்து அதுக்கான தீர்வுகளாக உருவாகிறது, எது அதை நோக்கி அந்த ஈர்ப்பை உருவாக்குகிறது, அதற்கான உரிமை எதுவாக தங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்றாங்க, தனக்கான உரிமை என்பதாக பேசுறாங்க. இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த சமூக மாற்றங்கள், சமூக அழுத்தங்கள், சமூகத்தினுடைய சிக்கல்கள், சீரழிவுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். இது விவாத அரங்கம் இல்லை, இது ஒரு தீர்வரங்கம். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அமைப்பு நாடு தழுவிய பிரச்சாரம் செப்டம்பர் 24 மற்றும் புதிய பரிமாணம் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் தான் நான் உங்கள் புகாரி. நண்பர்களே, இன்று நம்ம தொடர்ந்து இது சம்பந்தமாக பேச இருக்கிறோம். அதற்கான மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய மன அழுத்தம், ஏன்னா எல்லா பெற்றோர்கள் மனதிலும் தன்னுடைய பிள்ளையுடைய நிலை, தன்னுடைய சகோதரனுடைய நிலை, தன்னுடைய மனைவியுடைய நிலை, தன்னுடைய கணவனுடைய நிலை, இப்படி எல்லா தரப்பட்ட மக்களிடையும் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகள் இருக்கிறது, அதனுடைய அழுத்தங்கள் இருக்கிறது, அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறது. இப்ப நாங்க அதிகமாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஓராண்டுகள்ல சர்வேல பார்க்கும்போது கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும்
மது விற்பனை மட்டும் கிட்டத்தட்ட 1450 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஏன் இன்னும் கூட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு மது விற்பனை அதிகமாயிருக்கு. 48,000 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து கோடி ரூபாய் வந்து 1000 கோடி 48,000 கோடி ரூபாய் இன்னைக்கு மது விற்பனை ரொம்ப ஜோரா நடக்குது. எங்க இருந்து இந்த விற்பனை எல்லாம் எங்க வருது? எங்க இருந்து வர்றாங்க? இந்த நுகர்வோர்கள் யார்? வாங்குறவர்கள் யார்? சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள், உழைப்பாளர்கள், மறைமுகமாக அது போல பல பகிரங்கமாக ரோட்டோரமாக இது அவர்கள் இருக்கிறதுனால குடிக்கிறாங்கிற மாதிரி பேசினாலும் அதுக்கான காரணங்கள் என்பதுங்கிறத நம்ம கண்டிப்பாக இது சம்பந்தமாக விவாதிக்க இருக்கிறோம். உளவியல் ரீதியான காரணங்கள், அரசுடைய நெருக்கடி, அரசுடைய வருவாய், அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரத்தின் மூலமாக உருவாகிறது. இப்படியான பல விஷயங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதில் மூத்த இன்னைக்கு வந்து மது பற்றியும் தீமைகளை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது போல பல ஆண்டுகள் இவருக்கின்ற ஒரு தனி வட்டமே இருக்கிறது, வாசகர் வட்டம். நிறைய விஷயங்கள் கேள்வி பதிலாகவே பல இடங்கள்ல அவங்க பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் அது பற்றியான விவாதங்கள்ல பங்கேற்றிருக்கிறாங்க. அவர்தான் மதிப்புக்குரிய டாக்டர் KVS என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அபீப் முகமது அவர்கள். சார், இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லும் போது மதுதான் பிரதானமாக இன்னைக்கு வந்து நிறைய பார்க்கணும். இப்ப இதனுடைய பாதிப்புகளா நீங்க எதை பாக்குறீங்க? முதலாவதாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜமாத் இஸ்லாமி மகளிர் அணியினருக்கு எனது பாராட்டுகள். அவர்களுக்கு தோள் கொடுக்க வந்திருக்கின்ற புதிய பரிமாணம் டிவிக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போ ஆளே கிடையாது இல்லையா? யார் ஒழுக்கத்தை பற்றி யாருங்க பேசுகிறா? ஒழுக்கத்தை பற்றி யார் பேசுகிறா? அரசியல் விவகாரங்களை பேசுவோம், பொருளாதார விஷயங்களை பற்றி பேசுவோம். ஒரு தொலைக்காட்சியிலே என்ன பேச கூட்டாங்க. சார், என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னாங்க. நான் ஒழுக்கத்தை பற்றி வேண்டாம் சார், வேற தலைப்பாக பேசுகிறேன் சார். ஆக ஒழுக்கம்ங்கிறத பற்றி பேசுறது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன். அதை பற்றியெல்லாம் பேசுறது தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும், அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் அரட்டிக்க தேவையில்லை, அது தாராளம் அப்படிதான் இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை போய் ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க. இருந்து செல்ல நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். அதனுடைய விளைவை தான் நாம் இப்போ சந்தித்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஆக அந்த அடிப்படையிலே நாம் இவற்றை பார்க்க வேண்டியிருக்கு. ஆக இந்த ஒரு காலகட்டத்திலும் இதை பற்றி கவலைப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கு, இதை பற்றி யோசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, இதை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம் மத்தியிலே இருக்கிறது. இவ்வளவு பேர் அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் நாம் அதனை பார்க்க வேண்டும். இப்போ தீமைகளிலே தாய் நபிகள் நாயகம் சொன்னது மதுதான். உம்முல் ஃபவாஹிஷ், தீமைகளுக்கெல்லாம் தாய் என்று சொன்னார். ஏன்னா தண்ணி போட்டான்னா பொய் பேசுவான், திட்டுவான், கொலை செய்வான். மதுவுக்கு கால் முளைத்தால் மாது, மதுவுக்கு கால் முளைத்தால் மாது என்று சொல்வார்கள். ஆகவே மது உண்டால் பெண்ணிடத்தில் தான் செல்வார் இல்லையா? எல்லா குற்றவாளிகள், நீங்கள் நன்றாக பத்திரிகையில் கவனமாக கவனியுங்கள். எல்லா குற்றவாளிகளும் கொடூரமான குற்றங்கள் செய்த அனைவரும் தங்களுடைய இதிலே சொல்றது, வாக்குமூலத்திலே சொல்வது, நாங்கள் நல்லா தண்ணி போட்டு வந்தோம், இவ்வளோ பெரிய குழு ஒன்றால் எப்படா செய்ய முடியுது என்று கேட்டால், தண்ணி போட்டோம், தண்ணி போட்டு வந்தோம். தண்ணி போட்டால் என்ன நடக்குது, உலகம் என்ன, ஒன்றுமே அவனுக்கு ஒன்றுமே தெரியும். நபிகள் நாயகம் சொன்னது சரியா போச்சா? தீமைகளின் தாய் என்று சொன்னது சரியா போச்சா இல்லையா? ஆக தீமைகளின் தாய் நீங்க சொன்ன மாதிரி அது வருமானத்தின் தாயாக மாறிவிட்டது. தீமைகளின் தாய் வருமானத்தின் தாய், அரசாங்கத்திற்கு மிகப்பெரும் வருமானத்தை ஈட்டித் தருகின்ற துறையாக இந்த மதுத்துறை மாறிவிட்டது. ஆக முதல் கல்பிரிட் யாருன்னா அரசு தான், அரசு தான். நான் சொல்றேன், சிலர் ஆர்கியூ பண்றாங்க, குடிக்கிறவங்க எப்படி குடிப்பா சார், அது என்ன திறந்து விட்டா குடிப்பா, திறக்கா விட்டா குடிக்க மாட்டா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் பேசாதீங்க. நான் சொல்லுகிறேன், நான் மருத்துவ மாணவனாக இருந்தோம் 71 அதற்கு முன்னரும் மாணவர்கள் குடித்தார்கள். மது திறந்து விடுவதற்கு முன்னரும் குடித்தார்கள், மறைவாக குடித்தார்கள், பயந்து குடித்தார்கள், ஒழித்து குடித்தார்கள், கொஞ்சமாக குடித்தார்கள். நம்ம
மரியாதைக்குரிய தலைவர் ஆட்சிக்கு வந்தார். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. எங்கும் திறந்து விடப்பட்டது. அறைக்கு அறை, ஒவ்வொரு அறையிலும் மாணவர்கள் குடித்தார்கள். எல்லா அறைகளிலும் மாணவர்கள். யார் இதனை திறந்து விட்டார்களோ அவர்கள்தான் இந்த குற்றத்திற்கு உரியவர்கள். அவர்கள்தான் சமுதாயத்தின் பார்வையிலும் சரி, இறைவனுடைய பார்வையிலும் சரி, மிக பெரும் குற்றவாளிகள் யார் இருந்தாலும் அவர்கள்தான் இல்லையா? ராஜாஜி நேராக அவர் வீட்டுக்கு சென்றார். முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று, ஐயா திறந்து விடாதீங்க, காகிதமில்லை, நான் கூட்டணியை முறித்து விடுவேன், திறந்து விடாதீங்க, நான் காகிதமில்லை. கேட்கல, திறந்து விட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். முதலாவதாக அதனுடைய கேடுகளை பற்றி பார்க்கிற போது, தனி மனிதனுக்கு கேடு நோய். அதனால் வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை நாங்கள் மருத்துவமனையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நோய்கள், மது எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கக்கூடிய தன்மை படைத்த ஒரு. சீக்கிரமா செத்து போவாங்க, பெருமெச்சூர் டெத்னு சொல்லுவோம். பெருமெச்சூர் டெத், மது குடித்தவர்கள் மிக கொஞ்ச வயசுலேயே இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உழைக்கிற தன்மையை இழந்து விடுவது. பார்க்குறோம் வீட்டில், நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பெண்கள் சொல்கிறாங்க, எங்க சார் உழைக்கிறான், குடிச்சிட்டு வீட்டில் வந்து கொடுத்து கிடக்கிறான் சார், நான் தான் சார் சம்பாதிச்சு போடுறேன், அவனுக்கு சம்பாதிச்சு போட வேண்டியிருக்கு, நானும் பார்க்க வேண்டியிருக்கு, பிள்ளையும் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அவனுக்கு வைத்தியமும் பார்க்க வேண்டியிருக்கு, அவ்வளோ நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. பெண்கள் கதறுகிறார்கள், வாய்விட்டு கதறுகிறார்கள். ஆக நோய் அளித்தது, குடும்பத்தை அளித்தது. அடுத்தபடியாக விபத்துக்களுக்கு மிக முக்கியமான காரணம் மதுதான். மது அருந்தி விட்டு கொட்டுவதனால் தான் இத்தனை விபத்துக்கள் ஏற்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே எல்லாவற்றிற்கும் இந்த தீமைகளுடைய தாய் என்பது அந்த ஒரு நபிமொழி கூற்றை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை விரித்துக் கொண்டே போகலாம். கண்டிப்பா எல்லா விஷயங்களுக்கும் இது காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நாட்டினுடைய வருமானத்தை அதை பெருக்குவதல்ல, இந்த தீமைகளினால் ஏற்பட்ட பாதிப்புகளுடைய வருமான இழப்பை நீங்கள் கணக்கிட்டால் இந்த வருமானத்தை விட அது அதிகமாக அதிகம். அது இல்லாம குடும்ப ரீதியா, உளவியல் ரீதியா குடும்பத்துடைய தடுமாற்றங்கள். நீங்க மருத்துவராக இருக்கிறதுனால குடும்பத்தில் அவங்க அந்த மதுவாளியை சுமக்கக்கூடிய அந்த குடும்பம் எப்படி பார்க்க? மிகப்பெரும் சுமையாக என்ன பெருசா சொல்ல, அதான் ஏற்கனவே ஒரு சொல்லிவிட்டேன். அவங்க பெண்கள் படுகிற பாடை நம்மால் சொல்ல முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாது. அந்த நிலைக்கு மோசமாகிவிட்டது. என்ன காரணம்? இலவசம் கொடுக்கணும். இலவசம் கொடுக்கணும்னா பணம் வேணும். அப்பனுக்கு சாராயம், பிள்ளைக்கு சத்துணவா, அப்பன்ட்ட பிடுங்கி இல்லையா, அப்பன்ட்ட சாராயங்கிற பேர்ல பணத்தை பிடுங்கி பிள்ளைக்கு சத்துணவு போடுறோம். இது எப்படி இருக்கு? ஆகவே இது இத்தனை விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. ஆனால் இதை பற்றி பேசுவோர் இல்லை. பொதுமக்களும் கூட திடீர்னு எழுப்புவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு பேசுவாங்க, மறந்துடுவாங்க. ஆகவே இதுதான் மிகப்பெரிய எல்லா தீமைகளுக்கும் மிக கேடாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை எதிர்த்து பொது சமுதாயம் அதிக குரலை எழுப்பும். நிச்சயமா குரல் எழுப்பும். இப்போ நீங்க சார் சொன்ன மாதிரி இளம் தலைமுறைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்க்க. மாணவர்கள் ஒரு காலம் இருந்தது, ஒரு 40-45 வயசுக்கு மேலதான் மது அருந்தக்கூடியவர்கள் இருந்தார். மறைந்து குடித்தார்கள், வெட்கப்பட்டார்கள், மதுவுக்காக குற்ற உணர்வாக இருந்தது. அந்த காலம் போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க யூனிஃபார்மோட பார்க்க. நீங்க சுகன்யா மேடம், நீங்க ஒரு பேராசிரியர், கல்லூரி பள்ளியை தாண்டி இருப்பீங்க, கல்லூரியுடைய பேரரசு. இந்த 10th +1 +2 கல்லூரி இந்த காலகட்டம்ங்கிறது அவர்களுடைய 60 ஆண்டு காலத்தோடைய தொடர்ச்சி. இப்ப இந்த காலகட்டங்கள்ல மாணவர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய எந்த மாதிரியான உளவியல் ரீதியா சிக்கல் தவிக்கிறாங்க? ஒண்ணு, படிப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய பிஹேவியர். நான் சாதாரண மாணவர்களுக்கும் இந்த மது தொடர்பான மாணவர்களுக்குள்ள வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்க உங்களால உணர முடியும். நீங்க உங்களுடைய பார்வையில எப்படி உணர்றீங்க? அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகள் எந்த மாதிரியாக இருக்கு?
ஆமாம் சார், இதனால் அந்த பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. we can see that in their studies. அவங்க படிப்புலேயே நமக்கு தெரிஞ்சிடுது அவங்க சரியாக படிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் their discipline கம்ப்ளீட்டாக gone. அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட they don't obey their parents. பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அழுகிறது, இவன் என்ன மதிக்கிறது இல்லை இது. ஸோ தீஸ் சில்ட்ரன், ஆனால் அவங்க டைரெக்டாக, சில பசங்க டைரெக்டாக போய் வாங்குறாங்க, சில பேர் பெரியவங்க வாங்கி கொடுக்குறாங்க அங்கே அந்த வைன் ஷாப்பில். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் ஹெல்பிங் தெம், அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுது. நீங்க இப்ப காலேஜுக்கு வர்றாங்க, பிள்ளைங்க வர்றாங்க, இன்னைக்கு நீங்க பாக்குறோம் நிறைய பேர் மச்சான் வாடான்னு 4 பேர் திடீர்னு மிஸ் ஆயிடும், காணா போயிடும். போனா என்ன ஆறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அதோடைய என்ன நடந்ததுங்கிறதே கண்டிப்பா அடுத்த நாள் ஒரு காதுக்கு வந்துடும். கண்டிப்பா எல்லா பேராசிரியர்களும் அதை வாட்ச் பண்ணாம யாருமே இல்லை. அந்த மாதிரி மாணவர்களுடைய நிலையில அவங்களுடைய உடல் தெரியும், உடல் ரீதியா பார்த்து சோர்வா இருப்பாங்க, ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த பாதிப்புகள் நடக்குது, அவங்களோட படிப்பு நிலை தான் மாறுது, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுது. தே கோ டவுன் வெரி பேட்லி. அப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறதில்ல. அப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இட் கிவ்ஸ் them a lot of happiness. But after some years only they realize they've lost a great asset of education. And that makes them to go down the wrong line. அப்புறம் எடுக்க முடியாத ஒரு முடியாது. அப்புறமா என்ன கொலை அந்த மாரி they go down that rowdyism. ஸோ அதில் தான் அவங்களால they can come up. So this has to be stopped. Sir சொன்ன மாதிரி unless the TASMAC shops are closed, அவங்க மூடப்பட்டாதான் நம்ம பிள்ளைங்க நம்ம சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் ஈவன் வர்ஸ்ட். நல்ல அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க மேம். ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்கள் நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆகும். இன்னைக்கு வந்து இந்த மது குடிக்கக்கூடியவர்கள்ட்ட எவ்வளவு வல்கருடைய தன்மை, அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அது மட்டுமே. அவங்களுக்கு வந்து யார் சொன்னாலும் அவமானமோ அசிங்கமோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ, மாணவமான விஷயங்களோ, சமூகத்துல எனக்கு இந்த மாதிரியான கெட்ட பெயர்கள்லாம் வந்துருவேன், இப்படியான ஒரு கவலையும் இல்லாம மதுவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலையை சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரியான நீங்க அவர்களை ஹேண்டில் பண்ணும்போது அவர்களை வந்து நீங்க அதை விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதுக்கான விஷயங்களை பேசணும், பேரண்ட்ஸை நீங்க பேசணும். அவருடைய மனநிலை எப்படி குடிக்கிற மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ அல்லது பெரியவர்களோ அதனால ஏற்பட்ட பாதிப்புகளோட உங்களை வந்து சந்திக்கக்கூடிய நிலைமையில பார்க்கும்போது நீங்க ஒரு உளவியல் ஆய்வாளரா நீங்க அதை அவங்களுடைய எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க, முதல்ல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? குற்ற உணர்வு இருக்குதா அவங்களுக்கு, அல்லது அவங்க செஞ்சு தவறு பண்ணிட்டோமே அப்படி ஏதாவது ஃபீல் பண்றாங்க? மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு கண்டிப்பா இருக்கும். அதனால இருந்து வெளியே வரணும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வழி வந்து தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய காரணம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ அடலசன்ட் சொல்லுவோம், நீங்க சொன்னீங்க இல்லையா 10th 11th 12th இந்த மாதிரி ஏஜ்ல தான் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியட் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க விண்டோ ஆஃப் வல்னரபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் ரெடி பண்ணுவதுன்னா ட்ரை பண்ணலாமே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமேன்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா பியர் ப்ரெஷர், பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது என்ன ஆகுதுன்னா அது நார்மல்ன்ற மாதிரி ஒரு டெண்டன்சி கொண்டு இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ தி மூவி. நார்மல்னா அது ஒரு 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 அடிமை அடிக்டா பழக்கமாக மாறுறாங்க. குற்ற உணர்வு அப்ப போயிருந்தாங்க, அப்ப அவங்களோட குற்ற உணர்வு இருக்குதா? அப்போ இருக்காது, ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து இருக்காது. அது தொடர்ந்து அவங்க பண்ண உடனே அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து அது ஃபேஸ் பண்ண முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்டன்ஸ் டெண்டன்சி. அவாய்டிங் டெண்டன்சின்னா இந்த மாதிரி மது குடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அது சுத்தமா அது ஞாபகம் இருக்காது ஒன்று பண்றதுன்னு. ஓகே அந்த டைம்ல நான் மறந்துட்டேன் அவ்வளவுதான். ஃபேஸ் பண்ண டெண்டன்சி வந்து அவங்களுக்கு குறைஞ்சிடும். ஃபைனலா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ப்ரெஷர்ல எல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வந்துட்டு நான் இதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அது வரும்போது அவங்களுக்கு எப்படி வரணும்ன்ற வழி வந்து தெரியாது. அங்கதான் வந்து இந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு எந்த மாதிரி எந்த காரணம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுத்தோம்னா பேரண்ட் எந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா சொல்லும்போது கூட சில பேரண்ட்கள் அது மறைக்கவும் முயற்சி செய்யறாங்க.
சில பேரண்ட்டுகள் வந்து சொல்ல வைக்கப்பட்டு மறைக்க முயற்சிக்கலாம். சில பேரண்ட் வேற வழி இல்லாம வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா வீட்டுல அடி உத பெத்தவங்களை போட்டு அடிக்கிறது இது மாதிரி எல்லாமே நிலைமைகள் இருப்பாங்க. இப்ப அந்த பேரண்டோட நிலைமைகள் என்ன மாதிரி இருக்கு? கண்டிப்பா பேரண்ட் வந்து முதல்ல வந்து கண்டிப்பா மறுப்பாங்க. எதுக்குன்னா, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மறைப்பாங்க. இன்னொன்னு வந்து ஒரு பயம். நாம ஏதாவது திட்டோம்னா அந்த பசங்க வந்து வேற ஏதாவது பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிறதால அவங்க மறைப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் சப்போர்ட் வந்து நான் சொன்ன இன்டர்வென்ஷன் அதுக்கு வந்து சோஷியல் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் அடிக்டட் கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேமிலியும் சார்ந்து நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து சொல்லணும். இப்போ வந்து நம்ம லேபிளிங் சொல்லுவோம். லேபிள்னா நீ குடிகாரன், நீ வந்து ஒரு அடிக்ட் ஒரு லேபிள் கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்கும். இந்த ஃபேமிலி எல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்க இதுல இருந்து வெளியே அவரை ஒரு நோயாளியா பார்க்கணும். ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு தீர்வு இருக்கு, எப்படி அணுகணும்ன்றது ஒரு அணுகுமுறை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பா வெளியே வரதுக்கு வரும். ரொம்ப சிறப்பான சொல்லுங்க. இப்போ இதோட நம்மளோட இதுல இருந்து திரு விஞ்ஞானி கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்தார். சமூகத்தில் நிறைய இன்னைக்கு பார்த்தோம்னா பல லட்சம் மாணவர்களோட ஒரு நம்பிக்கை பேச்சாளராகவும் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய விஷயங்களை பத்தி அலசி ஆராயக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாளராகவும் சமூகத்தோடு நடக்கக்கூடிய அவலங்களை அப்பப்போ இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்களோட இணைஞ்சிருக்கிறார்கள். சார்பாக இப்போ மேடம் சொன்னாங்க இன்னைக்கு பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். பெற்றோர்கள் மட்டும் பயப்படல, சமூகம் சேர்ந்த இன்னைக்கு வந்து குடி நோயாளிகளை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாத செய்யறாரா, நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா, இப்படி எந்த விதமான ஒரு அனுமானத்துக்கும் உட்படுத்த முடியாத ஒரு குடி நோயாளிகளை தான் இன்னைக்கு வந்து சமூகம் வளர்த்திருக்கிறது, அரசும் வளர்த்திருக்கிறது. இப்போ சமூகத்துல சார் உங்கள்கிட்ட கேள்வி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பல பாதிப்புகள்னு சொல்லிட்டு வரும்போது இவர்களுடைய பாதிப்பு சமூகத்துல எந்த விதம் எந்த மாதிரியான ஒரு குழுக்கள்களை அதே நேரத்துல ஒரு பெரிய உளவியல் சிக்கலை உருவாக்கு. அவர் மட்டுமா, அவர் தாண்டி இருக்கக்கூடிய மொத்த சமூகத்தையும் அந்த குடிநோயருடைய பாதிப்புகள் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கு. அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அல்லது வந்து குடும்பவியலாக இருக்கட்டும், அந்த நோயாளி எதெல்லாம் தொடர்பு இருக்கிறாரோ அப்படி உள்ள தொடர்பு எல்லாத்துலயும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அது எந்த மாதிரியான பாதிப்புகள் எவ்வளவு சமூகத்துடைய ஒரு 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 மாற்றத்தை அல்லது சமூகத்துடைய பயத்தை உருவாக்குது. இந்த குடியினால் பாதிக்கப்பட்ட ஏஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 12 வயசுலேருந்து 70 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வே எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இருக்குது. தென் கம்பேர்ட் டு த எல்டர்ஸ் அந்த சர்வே சொல்லுங்கள். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தில் 2011 24 கோடி பேர் இந்த ட்ரக்கு யூஸராக இருந்தாங்க அப்படின்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 30 கோடி பேர் அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த சர்வே சொல்லுது. ஆமாம், 30 கோடி பேர் வந்து உலகம் முழுக்க வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா அதில் வந்து பெரும்பாலானோர் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று அவைலபிலிட்டி. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அவைலபிலிட்டி, ஈஸியாக நம்ம பக்கத்து வீட்டில் கிடைக்குது, இல்லைன்னா ஸ்கூலுக்கு வெளியே வந்தோம்னா கிடைக்குது, இல்லை வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஃப்ரெண்டு மூலமாக கிடைக்குது, இல்லை இந்த மாதிரி அவைலபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு உலகம் முழுக்க சட்டங்கள் ட்ரக்கை யூஸ் பண்ணால் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது. ட்ரக்கை கையில் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆயுள் தண்டனை தான், வெளியே வர முடியாது. அவங்க இந்தியாவில் வந்து 6 மாதம் தண்டனை, 10,000 ரூபா ஆகுதான் அபராதம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரக்கு யூஸ் பண்ணால் 6 மாதம் உள்ளே போயிட்டு 10,000 ரூபா நல்லா இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்றப்ப அதனுடைய
ஈச் வந்து அதனால் ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புகளை நம்ம இங்கே வந்து அவ்வளோவா சீரியஸாக நம்ம பார்க்கல. ஆனால் இன்னைக்கு அந்த சீரியஸ்னஸ் ரொம்ப இருக்கு. இதுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் ரிடக்ஷன், அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளான் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? பள்ளிகளில், ஸ்கூலில், காலேஜில் நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் கொடுக்குறோம். இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, அங்கங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர்களுக்கு தெரியாமல் சினிமான்னு ஒன்று வீட்டுக்குள்ளே போய் நிற்கிது. அந்த சினிமாவில் வந்து நீங்கள் போதைப்பொருள் வச்சுருந்தா அபராதம், தண்டனை. நீங்கள் போதைப்பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. நான் போதைப்பொருள் வச்சுருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ஹோர்டிங் வைக்க முடியுமா? இங்கே கஞ்சா கிடைக்கும், இங்கே வந்து இந்த அருமையான கஞ்சா இது ஓபிஎம், இது நல்லா இருக்கும், இது நம்ம குவாலிட்டியான தரமான ஓபிஎம் எங்கே அட்வர்டைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சினிமாவில் எல்லாமே பண்ண முடியும். சினிமாவில் உபயோகப்படுத்தியே காட்டிடலாம். ட்ரக் வச்சிருக்கவன் அந்த ட்ரக் பேரவே சொல்கிறான், அவன் தான் தலைவன், அவன் தான் ஹீரோ, அவன் தான் 200 கோடி பணம் கொடுத்து நம்ம போய் பார்க்குறோம். 200 கோடி 300 கோடி 400 கோடிக்கு பணம் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொல்லி நம்ம போய் பணம் கொடுத்து பார்க்குறோம். அப்போ என்னது? குழந்தை வீட்டில் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை பார்க்குறோம். அப்போ நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துது, இது வந்து உடம்புக்கு கெடுது, இது வந்து உன்னுடைய வளர்ச்சிக்கு கெடுது, உன்னுடைய குரோத்தை பாதிக்கும், உன்னுடைய மூளையை பாதிக்கும், உன்னுடைய செயலிழக்க வைக்கும், இதில் அடிமையாகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சைடு பண்ணுறோம். இன்னொரு சைடு சினிமாவை ஓப்பன் பண்ணி விட்டுறோம், அதுக்கு சென்சார் போர்டு இதுக்கு. இதெல்லாம் வச்சுட்டு அவர்கள் தான் இன்றைக்கு ஹீரோவாக பரிணமிக்கிறார்கள். அவர்கள் தான் ஹீரோ சொன்னால் நீங்கள் அவன் தண்ணியை போட்டு கஞ்சா போட்டு டான்ஸ் ஆடினா அதே மாதிரி டான்ஸையும் ஆடுறாங்க. அப்போ இந்த எப்படி ஒரு சைடு சமூக மினிஸ்ட்ரி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி எடுக்குது, ஒரு சைடு சினிமா மூலமாக வீட்டில் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இது எப்படி இருக்குது? அப்போ இதை சாப்பிட்டா நான் சக்தி வரும், 10 பேர் அடிக்கலாம், இதை சாப்பிட்டா நான் தான் டானு, இதை சாப்பிட்டா நான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை சாப்பிட்டா எனக்கு எல்லாரும் பயப்படுவான். இந்த மனநிலையை இளைஞர்கள் மனதில் விதைக்குது இந்த சினிமா. அப்போ இதை தடுக்காம நீங்கள் எப்படி இதை அவேர்னஸ் ப்ரோக்ராமில் எவன் கேட்பான்? நீங்கள் போய் ஸ்கூலில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் விட்டால் அவன் மேடம் மொபைலில் பார்த்துட்டு இருப்பான், இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். என்ன இப்போ இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளரக்கூடிய அந்த 12 வயசுல அந்த ட்ரக்குக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா என்னமோ சொல்கிறான், துளிப்புண்ணி நம்ம வயலில் வச்சு தடவுறாங்க, அதாவது சப்ஸ்டன்சஸ் எல்லாம் போடுறான், ஸ்கூலுக்கு பக்கத்தில் பெட்டிக்கடையில் விற்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் அவைலபிலிட்டி எப்படி வருது? இப்போ கஞ்சா வந்து நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கஞ்சா பயிரிடப்படுகிறது. இந்த கானிபிஸ் வந்து அதாவது தாவர பொருள்களிலிருந்து வரக்கூடிய போதை தரக்கூடிய ஃப்ரூட் டாப்பு, அதனுடைய இது வந்து தடை செய்யப்பட்ட பொருள்கள். இன்னைக்கு இந்த பொருள்கள் வந்து ஈஸி அவைலபிலிட்டியாக இருக்குது. இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு கன்வென்ஷனில் கஞ்சாவை லிஸ்டட் சப்ஸ்டன்ஸு, அதாவது இது வந்து நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக இருந்த கஞ்சாவை இந்திய கவர்மெண்ட்டு அது மெடிசனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது கஞ்சாவை வந்து நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை உலக நாடுகள் கொண்டு வருது. அதுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் கஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே கஞ்சா யூஸ் பண்ணுறவனுக்கு தண்டனை 6 மாதம் 10,000 ரூபா தான் வரும். நீங்கள் வந்து கஞ்சாவை அனலைஸ் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ ஒரு சைடு நம்ம வந்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு சைடு வந்து இதை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது, ஒரு சைடு சினிமா மூலமாக இது புகுத்தப்படுகிறது. அப்போ ஒரு இளைஞன், ஒரு மாணவன், ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு இது எல்லாமே தெரியுது, அவைலபிலிட்டியாக இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒருத்தனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது எதுக்கு சாப்பிட்றான், போதைப் பொருளுக்கு எதுக்கு அடிமையாகிறான்? ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கே ஸ்ட்ரெஸ் வருது. எப்படி ஸ்ட்ரெஸ் வருது? 3 வயசுக்குள்ள சொல்லுது 3 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. அப்போ இது அப்புறம் படித்து முடிச்சு வரக்கூடிய இளைஞனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, ஏன்னா வேலை கிடைக்கல அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ என்ன ஆகுது? அந்த போதை, அந்த எஜுகேஷன் லோன் அடைக்கணும், அடுத்து வந்து சாப்பாடுக்கு பார்க்கணும்,
அதை தாண்டி வீட்டுக்கு ஏதாவது அனுப்பணும். இந்த சூழ்நிலை இருக்கிறவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி போகுது. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தவொடனே அவன் அதுக்கு அடிமையாகிறான். அடிமையாகி 2 இடத்துல ரவுடி பசங்களோட சேர்ந்தானா அவன் டான் ஆகிடுறான். ஸோ இந்த மாதிரியான சூழல், அப்போ எக்கனாமி இந்த சூழல் வந்து இந்த சூழலை கிரியேட் பண்ணக்கூடிய நிலைமை எப்படி உருவாகுது? இந்த உலகம் முழுக்க ட்ரக் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிமையாகிறமா அங்கே தான் முக்கியம். அப்போ அடிமையாகக்கூடிய சூழல் எப்படி உருவாகுது, அந்த சூழலை எப்படி அவாய்ட் பண்ணுறது, யார் காரணமாக இருக்காது, அதை நம்ம பார்க்கணும். அப்போ அங்கே தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் மதுரையில் வந்து ஒரு MS செல்லமுத்து ட்ரஸ்ட்டுன்னு டாக்டர் CRSன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னை அழைச்சிருந்தார். நான் போயிருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா 478 விதவைகள், 478 விதவைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் அதுக்கு என்ன போடுனாங்க. அது நம்ம வாடிப்பட்டி யூனியன், அலங்காநல்லூர் யூனியன், அப்புறம் வந்து கொட்டாம்பட்டி யூனியன், இந்த 3 யூனியனில் சேர்ந்து 3 யூனியனில் கிட்டத்தட்ட 480 கிராமத்தை எடுத்து அதில் 478 பேர் விதவைகள். எப்படி விதவைகளானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேர் சாராயம் குடிச்சு செத்தவங்க, தற்கொலை பண்ணி செத்தவங்க. 408 விதவைகளுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்தவர்கள். அந்த 408 விதவைகள் பாதி பேர் மதர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவங்க தற்கொலை பண்ணி. இதில் தற்கொலை பண்ணி செத்தவன் 150 பேர். அந்த 150 பேர் வந்து 478 பேர் தற்கொலை, அதில் 150 பேர் ஆல்கஹால் அடிக்ட். அடுத்து வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், அது இது தூக்கு போட்டு மருந்து குடிச்சு இப்படி இறந்தவங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அவர்கள் வந்து சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு, ஒன்னால தான் என் பிள்ளை செத்து போயிட்டான், ஒன்னால தான் இது அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வந்து ஒதுக்கப்பட்டு பெற்றோர்களும் ஒதுக்கிறாங்க, மாமனார் மாமியார் ஒதுக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படக்கூடிய கஷ்டம் இருக்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். இவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு, இவர்களுக்கான பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, வேலைக்கு வேலை பார்த்து பிழைக்கிறதுக்கே அவர்களுக்கு வழி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழல் இந்த குடும்பத்தை எடுத்து அப்போ பாருங்க எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்க. இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து பெண்களை எவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் எங்கே வருது? அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸு, சாராயம், போதைப் பொருட்கள் அத்தனையுமே அவைலபிள். அப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா எங்கே போய் சொல்கிறது? அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இது வந்து சரியான அந்த அதாவது இதை வந்து ஒரு சைடு ஊக்குவிக்கிறாங்க, ஒரு சைடு எஜுகேட் பண்ணுறாங்க, ஒரு சைடு சினிமா மூலமாக பரப்புறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. அப்போ இந்த மூணையும் தடுக்கலைன்னா இந்த போதை பொருளை எப்படி இது அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்த பேசுவோம். எவ்வளோ இன்னைக்கு உலகளாவிய சந்தை பொருளாக மாறி இருக்கிறது இல்லாமல் இலகுவாக இன்னைக்கு டோஸ் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு கிடைக்கிறது. இதனால ஏற்படக்கூடிய குடும்பத்துல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நீங்க எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு சில பேர் வந்து அதை விட்டு தவிர்த்து இருக்கக்கூடிய ஃபேமிலிகள் இருக்கு. ஆனா எங்க என்னுடைய குழந்தை அப்படி ஆயிருமோ, என்னுடைய பையன் அப்படி ஆயிருவோம், என்னோட அண்ணா ஆயிருவோம், தம்பி ஆயிருவோம், இந்த பதட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க. இந்த பதட்டம் வந்து எல்லா குடும்ப பெண்கள்கிட்டையும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எங்கேயாவது தான் வந்து இந்த போதைக்கு அடிமையானவர்களை பார்க்க முடியும். இன்றைக்கி பக்கத்து வீடு, அந்த டெனன்ஸு அவங்க வீட்லேயும் இது போன்ற நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்குறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட அது இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்க அந்த பழக்கம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தொற்றிக்குமோன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து நம்மளுடைய டெனன்ஸ் இருக்கும்போது அவங்க அந்த அடிமையில் அந்த பையன்தான் பிரெட் வின்னராக இருக்கான், தகப்பன் இல்லை. அந்த குடும்பமே இந்த பையனால் இப்போ செதஞ்சிருச்சு. இப்போ அந்த அம்மா ஒண்டி தான் இருக்கிற வருமானத்தை வச்சு, பென்ஷனை வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அந்த பதட்டம் உங்களது குழந்தைங்களை எப்படி கண்காணிக்கணும்னு என்ன தூண்டுது? அது பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போதே அவங்கள வந்து கண்காணிக்கக்கூடியவங்கள ஆயிட்டோம். இப்போ வந்து அந்த பயம் எங்களுக்கு இல்லை. பிகாஸ் அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டதுனால. முதல்ல அந்த பயம் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து அது இருந்தது. மெயினாக என்ன ஆகும், பசங்க வந்து
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா சிகரெட் பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ இவன் மேலேயும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். அந்த பயம் இருக்க தான் செஞ்சுது. அப்போ நம்ம அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்ற கேள்வியை கேட்குங்க. அப்போ அந்த கேள்வியை கேட்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னும் வந்து பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வீட்டில் வந்து நடக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதுங்க நம்புகிறோம், அதே சமயம் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோன்றதை அதுங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுன்ற ஒரு பயம் வந்து எங்களுக்கு இருக்க தான் செய்யுது, இருக்குது. அந்த மாணவர்கிட்ட கொடுங்க. அம்மா இப்ப நீங்க உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து இது என் சுதந்திரம் என் உரிமைங்கிற ஒரு சூழல் நீங்க நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். தொலைக்காட்சிகளுடைய விவாதங்கள்ல கூட நம்ம வேகமாக பற்றி பேசுறதெல்லாம் பார்க்குறோம். உங்க சக மாணவர்களே நீங்க பார்க்கணும். இப்போ அவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய மது அப்படிங்கிற ஒரு பக்கம், இன்னைக்கு வந்து லிக்கர் அப்படிங்கிறது தாண்டி வேற சின்ன சின்ன வேற விதமான புது விதமான மதுவுடைய போதையுடைய பழக்கங்கள்லாம் இன்னைக்கு அதிகமாக மாணவர்கள் மத்தியில இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு அந்த பிலிப்ஸ்ங்கிற பொருள், அதே மாதிரி டாப்லெட் அப்படிங்கிற விஷயம் தான். நீங்க இந்த மாதிரியான பார்க்கறது, நீங்க ஒரு அடுத்த சமூகம், அடுத்த நாளைய சமுதாயம் இன்னைக்கு வந்து உங்க கையில தான், இன்னைக்கு மாணவர்கள் கையில, இளைஞர்கள் தான் இருக்கு. நீங்க உங்களுடைய நட்போட்டாரத்திலையும் மாணவர்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி இருக்கிறத முதல் நீங்க எப்படி அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுது, உங்களால ஏத்துக்க முடியுதா? ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தா அது ஏற்றுக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவர் அப்படி பண்ண மாட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் என்கிட்ட வந்து நான் இப்படி பண்ணுறேன் நீ பண்ணிவே அப்படி கேட்டால் ஃபஸ்ட்டு ஷாக்கு தான் ஆக போகிறேன். ஆனால் நான் ஒரு சொல்ல போகிறேன், நான் ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே காலேஜ்லேயே 500 பேர் ட்ரக்ஸ் அடிக்ட். எப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தா அவருக்கே தெரியாது, அவர் எடுத்த மாத்திரை ட்ரக்ஸு. அவருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாத்திரை எடுத்தனா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் வருவன்ட்டு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு வாரில் ட்ரை பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நைட் ஃபுல்லாக நான் படிக்க முடியுது, நெக்ஸ்ட் எக்ஸாமில் நான் டாப்பர் ஆகிட்டாரு. ஸோ அது பாட்டு எல்லோரும் எனக்கும் டாப்பர் வேணும், எனக்கும் மார்க்ஸ் வேணும்னு எடுத்தார். ஒரு ஆள் 500 ஆள் எடுத்தார். அப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எடிட் ஆகும்போது அது இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியாது. காலையில் இருக்க முடியாது, நைட்டில் இருக்க முடியாது, கிளாஸுக்கு இருக்க முடியாது. ஸோ எடுத்து ஒரு மூமெண்ட்டில் அவருக்கே தெரியாமல் அவர் என்ன பண்ணுறான்னு அவருக்கு தெரியாது. கிளாஸுக்கு போகணுமா தெரியாது, ஹாஸ்டலில் இருக்கணுமா தெரியாது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு கூட தெரியாது. அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, மேடம் நான் எடுக்கிறது ட்ரக்ஸ்னே எனக்கே தெரியாது, ஆனால் எடுத்துட்டேன், அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ நான் வீட்டில் என் அம்மா கல் பார்க்க முடியாது. அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் சிகரெட் பழக்க முடியாது, ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டால் அது ட்ரக்ஸே தெரியாதுமா, நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ எப்படி இருக்காருன்னா அந்த பையன் திருந்துறாங்க. வீட்டில் காசு எப்படி கேட்குறம்மா, புக்ஸ் வேணும்மா, எக்ஸாம் வேணும், காசு எடுத்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எப்படி வெளியே வரணுமே தெரியாது. அப்படி இன்னொரு இருக்குது, எடுக்கிறது ட்ரக்ஸ்ன்னு தெரியாமல் அடிச்சுட்டு இப்போ எப்படி வெளியே வரணுமோ தெரியாமல் இருக்கார். அப்படியே நிறைய பேர் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லனா நல்லா தான் இருக்கும், இப்போ என்ன ஆகும், அந்த ஹீரோ பண்ணுறாங்க, இந்த ஹீரோயின் பண்ணுறாங்க. மூவிஸ் பார்த்தா ஒன் டைம்லேயே ஓன்லி ஹீரோஸ் தான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்குவாங்க. இப்போ ஹீரோயின் கூட ஸ்மோக் பண்ணுறாங்க, ஹீரோயின் கூட ட்ரிங்க் பண்ணாங்க. ஃபெமினிசமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபெமினிசம்ல நிறைய இருக்குது, நான் படிக்கலாம், அது ஃபெமினிசம். நான் பேசுகிறேன், இது ஃபெமினிசம், இது ஓகே. நான் ஏன் குடிக்கணும், அது ஃபெமினிசமே கிடையாது. இப்போ ஒரு பையன் குடித்தா தப்புனா பொண்ணு குடித்தா கூட தப்பு, அது என்ன ரைட்டுன்னா சொல்லவே முடியாது. நான் அபோவ் 18, ஆனால் மூவிஸில் அப்போ தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு போல்டாக இருக்கணும்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா குடிக்கணும் தான் சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா ஒரு பொண்ணு குடிச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனே ஸ்பாயில் ஆகிடும். நான் குடிச்சுன்னா என்ன பசங்களுக்கு நான் எப்படி பார்க்க முடியும்? ஒரு அப்பா குடித்தாலே ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும்னா, ஒரு அம்மா குடித்தானா அது இமேஜினே பண்ண முடியாது. ஆனால் இப்போ மூவிஸில் அப்படி இல்லை. அதுக்கு தான் நம்ம நண்பர்கள் இருந்தால் மூவிஸ் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. அதான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட கொடுங்க. இப்போ நல்லா ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்போ வந்து மது மட்டும் இல்லாமல் இது மாதிரியாக ட்ரக்ஸ் அப்படின்னு தெரியாமல் பயன்படுத்தக்கூடியது. ஏன் அது மதுன்னு தெரியல பாருங்க, அதிகமாக எனக்கு வந்து நாலேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு பேரில் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடியதா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கரா
அதை விட நிறைய பேரை நீங்க பாக்குறீங்க. நீங்க பலவிதமான மது பழக்கம் இருக்கு. நீங்க இந்த சொன்ன மாதிரி மாத்திரை எடுத்து மாணவர்கள்ட்ட வந்து ஒரு என்னன்னே அவங்களுக்கு சொல்றாங்க. நான் நீங்கப்பா நீ நல்லா பலமா 13 வயசு மாணவர்கள்ட்ட இதை பற்றியான பிரெயின் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட லாக்ஸ் கணக்குல சாமானியமான பள்ளிகள்கிட்ட நீங்க வியாபாரத்தை உருவாக்குறீங்க. இது இந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் இந்த மாணவர்கள்ட்ட இல்ல பெரியவர்கள்ட்ட இப்ப இந்த மாற்றத்துல சமூகத்துல இருக்கக்கூடிய பார்வையில இதை நீங்க கலைறதுக்கான எந்த மாதிரியான முயற்சி தேவை? எல்லாருக்கும் இறைவனுக்கு ஜமாத் இஸ்லாமி இந்த அகில இந்திய அளவுல இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த இயக்கத்துடைய மகளிர் அணி சார்பாக தான் இந்த நம்ம பரப்புரையை கூட நம்ம எடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 77 வருட அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்ணில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. இப்ப இதன் அடிப்படையில நம்ம பல்வேறு தீமைகளுக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம். வெறும் அந்த தீமைகளை களைவது மட்டும் இல்ல, அந்த தீமைகளுக்கான சொன்ன மாதிரி தீமைகளுக்கான காரணம் என்ன இல்லையா, காரணம் என்ன, அதோடைய பாதிப்பு என்ன, இதுல இருந்து நீங்க எப்படி வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு போறோம். அந்த விஷயத்துல அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மது ஒவ்வொரு கலாச்சார சீரழிவு இந்த மாதிரி இருந்தது போக இப்ப ஒட்டுமொத்த கலாச்சாரங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு தீமை, சமூக தீமை வந்து இன்னைக்கு பரவலாயிடுச்சு. மது மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுவுக்கு அடுத்து என்னென்னமோ ஒரு விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி மதுவா இருக்கட்டும், இல்ல போதைப் பொருள்களாகட்டும், கள்ள உறவுகளாகட்டும், இல்ல இன்னும் வந்து இந்த ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், நடைமுறை பழக்க வழக்கங்கள், பேச்சு, இப்படி பாத்தீங்கன்னா ஒழுக்கக்கேடு என்பது வந்து இன்னைக்கு அதிகமா பரவிடுச்சு. அது சிறு வயது முதல் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரை என்னது அந்த ஒழுக்கக்கேடுகள் இருப்பதனாலதான் நம்ம வந்து அகில இந்திய அளவுல இந்த தலைப்பை நம்ம எடுத்து ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம எல்லா தீமைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்ம களையணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்தே இன்னைக்கு பாதிப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு பெண் பாதிக்கப்படுறா அப்படின்னா அவர் இளம் வயதுல பருவ வயதுலதான் பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் முதல் கொண்டு நம்மளுக்கு என்னது அந்த பாதிப்பு இருக்குது. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி மது தீமைகளின் தாய் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு குழந்தையுடைய முதல் பள்ளிக்கூடம் எது அப்படின்னா அதே நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க, உங்களுடைய தாயுடைய மடிதான் முதல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த முதல் பள்ளிக்கூடம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைய நம்ம எப்படி எஜுகேட் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு தாய் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சொன்னாங்கல்ல, நான் எப்படி அம்மாட்ட போய் சொல்லுவேன், அந்த குழந்தை சொல்லுது எனக்கு அந்த ட்ரக்ஸ்னே தெரியாம நான் யூஸ் பண்றேன், அப்ப நான் அதை எப்படி நான் என்னுடைய தாய்கிட்ட நான் போய் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்ப அந்த சொன்ன மாதிரி சகோதரி இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அந்த குழந்தைகள் வரும்போது அவங்கள்ட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய இது சொல்லுவாங்கல்ல, நண்பனை பத்தி சொல்லு உன்னை பத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யார் நம்ம அந்த பழக்கத்துக்கு ஆள் ஈடுபடலைனாலும் பழக்கத்துல இல்லைனாலும் பக்கத்துல இருக்கவங்க பண்ணும்போது நாளடைவுல என்ன ஆகும், ஒரு நாள் செய்யறதுல என்ன தப்பு, ஒரு நாள் இது கொஞ்சம் கூட சின்னதான் ஆரம்பிக்கிறதா என்னது பெரிய மடா புரியர்களா மடா இதாகும். அப்ப அந்த குழந்தைகளை சிறு வயதுல இருந்தே அந்த ஒழுக்க உணர்வுகளை ஊட்டி வளர்ப்பது என்பது ஒவ்வொரு தாயுடைய கடமையா இருக்கு. அதே மாதிரி இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல போதனைகளை சொல்லி வளர்த்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை விட அதிகமாக வெளியில தான் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலயோ இல்ல நண்பர்களோடயோ இல்ல வெளிப்புறத்துலதான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தாய் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை விட இன்னைக்கு பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. சொன்ன மாதிரி சினிமால எல்லா தவறுகளுமே சொல்லிடுறாங்க. அந்த தவறு எப்படி செய்யணும், அந்த தவறை எங்க போனா செய்யலாம், இன்னும் அந்த தவறை எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் என்னது சினிமா கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த குழந்தைகளை நம்ம வந்து என்னது கண்காணிக்கணும். அந்த கண்காணிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய கண்காணிப்பு மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இறைவன் நம்மளை படைத்த இறைவன் நம்மளை கண்காணித்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வை ஒவ்வொரு குழந்தைகள் மத்தியிலையுமே கூட்டணும். அந்த குழந்தைகள் எங்கே போகுது எங்கே வர்றாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அன்பை விரும்புறாங்க, ஒரு அரவணைப்பா பேசுறத வந்து விரும்புறாங்க, அதை வந்து தேடுறாங்க. நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யாரு, நம்ம மேல வந்து அக்கறை காட்டக்கூடியவர்கள் யாருன்னு தேடுறாங்க. அப்ப அந்த அக்கறையும் அன்பும் இன்னைக்கு பெற்றோர்களிடம் இருந்து வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போனாதான் சம்பாரிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும், குடும்பத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்ததுனால அவங்களும் வேலைன்னு போயிடுறாங்க. காலைல அவசரமா டிஃபன் கட்டி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பிள்ளைங்களை எங்கேயோ அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்களும் போயிட்டு வீட்டுக்கு வந்து அசதியா உட்காரும் போது அந்த குழந்தைகளை அதிகமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு இது இல்லாம போயிடுது. அந்த குழந்தைகள்ட்ட மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு இதுவும் இல்லாம போகுது. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் களையணும். ஆனா அந்த குழந்தைகளுக்காக அந்த சம்பாதிக்கிறது யாருக்காக சம்பாதிக்கிறோம், குழந்தைகளை வந்து நல்ல
தலைமுறையை வளர்க்கறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்ப அந்த பணம் சம்பாதிச்சு அந்த குழந்தை நம்மளுக்கு நாளைக்கு நம்ம குழந்தையா இல்லாம இருந்ததுன்னா அந்த குழந்தை சீரழியும் போது அந்த பணமும் பொருளும் எதுக்கு? அப்ப நம்ம அந்த குழந்தைகளிடத்துல நேரத்தை செலவிடணும். அது அன்பாளிப்பு வேணும். அப்ப அன்பா பேசும்போது அந்த குழந்தைகளிடம் நிறைய விஷயங்கள் பேசும்போது அது குழந்தைகள் ஷேர் பண்ணணும். நம்ம சொல்லணும், நீ எதுவோ தவறா இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த தவறு நீ சொல்லி உன்னுடைய நண்பர்களை பத்தி சொல்லி, உன்னுடைய ஆசிரியர்களை பத்தி சொல்லு, நீ போற இடங்கள்ல எப்படி பழகுனதெல்லாம் சொல்லு பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எப்படி சொல்லணும். இன்னொன்னு தாயை தந்தையர் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்னா, நீ ஏன் அங்க போன, நீ ஏன் இது பண்ண, இது செய்யாத அது செய்யாதேன்னு சொல்லும் போதே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு இல்லையா? இப்ப மது தீமைன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம், போதை நம்மளுக்கு தீமைன்னு சொல்லி கொடுக்குறோம், ஆபாசம் தீமைன்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த தீமையினால உனக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், நீ உன்னுடைய நிலை எப்படி மாறும் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். போகாதே சொல்றதை விட ஏன் போகக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கணும். குழந்தை இருக்கு அப்படின்னா நெருப்பு ஒரு மெழுகுவத்தியோ ஒரு இதோ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வேகமா போய் அந்த வெளிச்சத்தை போய் தொட போகும். அப்ப அந்த தொட போகும்போது அந்த குழந்தைய நம்ம தடுக்கிறோம். அப்ப சொல்லுவோம், சுற்றுமா உன்னுடைய கை புண்ணாகும் அப்படின்னு எப்படி நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சொல்றோமோ, இல்ல கத்தி எடுத்தா எப்படி உன்னுடைய கை அறுத்துரும் புண்ணாயிடும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தீமைகளின் பக்கம் போனா என்னது உனக்கு அது ஆபத்தா முடியும், உன்னுடைய வாழ்க்கை என்னது சீரழிஞ்சு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றாங்க திருமறை சொல்றது, நீங்க மானக்கேடான விஷயங்களின் பக்கம் கூட நீங்க என்னது நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணி. ஏன்னா பெற்றோர்கள் கண்டிப்பாக பெண்களை வந்து அவங்க புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. ஆர்டர்ஸ் இல்லாம இந்த சம்பவம் சொல்லணுமா? மலேசியாவில் நடந்த ஒரு சம்பவம். குழந்தை பையன் போதைக்கு அடிமையாயிட்டான். அங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. பையன் நிக்கிறான் கோர்ட்ல, அம்மா அப்பா அழுகுறாங்க. பையன் சொன்ன அம்மாவை பார்த்து நல்லா அழுவு, நல்லா அழுவு, நான் அழுவப்பட்டேன், என்ன நான் இப்படி ஆனது காரணமே நீதான் என்ன கவனிச்சியா, எனக்கு சொல்லி கொடுத்தியா, சொல்லி நீ பாட்டுக்கு பணம்னு அலைஞ்ச, 2 பேரும் பணம்னு அலைஞ்சீங்க, எங்களை பத்தி நீங்க கவலைப்படல, இப்ப நான் இப்படி ஆயிட்டேன், நீங்க தான் உங்க அழுகு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் நேரத்துலாம் புரியும். ரொம்ப 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 பல வகையான மாற்றங்கள்ல இதை பார்க்குறோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வந்து இந்த ஷோல பல பாதிப்புகள்ல இருந்து மீண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது மது பெரும்பான்மை இடத்தை வகிக்கக்கூடிய இந்த மது, அதுல இருந்து அந்த மது பிணியில இருந்து அந்த மது நோயிலிருந்து இன்னைக்கு வந்து தங்களை ஏதோ ஒரு வகையில தற்காத்து கொண்டு இன்னைக்கு அதுல இருந்து மீண்டவர்களுடைய நமக்கு இப்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பல இளைஞர்களுக்கு இவங்களுடைய கருத்துக்கள் மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோட அவர்கள் நம்ம அழைச்சிருக்கிறோம்.